தேவா அவர்கள் இவரோட யூடியூப் சேனல்களில் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை பற்றி மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக எடுத்து பேசுவார். நல்ல மனுஷன் அப்படின்னு பார்த்தா இவர் ஒரு துரோகி. ஆமாங்க, இவர் வந்து மைவி3ல ஜாயின் பண்ணி போட்ட காசை எடுத்துட்டு அவங்க குடும்பத்தில் அவங்க தங்கச்சி சேர்த்து விட்டுருக்காரு. அவங்க ஊர்லேயே சில பேர் சேர்த்து விட்டுருக்காரு. மைவி3 கம்பெனியில் இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணதில் இவருக்கு முக்கிய பங்கு இருக்குது. அசோக் ஸ்ரீநிதியும் இவரும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க. அது மட்டுமே இவர் 2 பேருக்குங்கிற ஒற்றுமை. அதுதான் இவரை வந்து மைவி3க்கு எதிராக திருப்பினதுக்கு காரணமும். அசோக் ஸ்ரீநிதி கூட இவர் ஒரு கால் பேசியிருக்காரு. அந்த கால் ரெக்கார்ட் பண்ணி அவரோட யூடியூப் சேனலையும் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த கால் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. அதை வந்து கட் பண்ணிட்டு தான் மீதியை வந்து இவங்க யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. இப்போது தேவா அவர்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனியில் பணம் இல்லை, கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க, கம்பெனி இனிமேல் பணம் தராது, உங்களை வந்து ஏமாற்ற போகுது அப்படின்னு சொல்லி இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வீடியோ போடுறாரு. ஒவ்வொரு வீடியோவிலையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் உங்கள் பணத்தை வாங்கித்தரோம், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்கள் பணத்தை வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்லியே பேசுகிறாரே தவிர கம்பெனியில் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒரு தகவலும் தெரியாமல் இவர் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் அசோக் ஸ்ரீநிதி கூட சேர்ந்துட்டு கம்பெனிக்கு எதிராக மக்களை திருப்பி கம்பெனிக்கு எதிராக வழக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீடியோ போட்டு இருக்காரு. கம்பெனியில் இருந்துட்டு சம்பாதிக்கும் போது சம்பாரிச்சுட்டு அந்த கம்பெனிக்கே எப்படி துரோகம் செய்ய தோணுதுன்னு தெரியல. நம்ம பார்க்க போகிறவர் விஜய் ஹிருத்திக். இவர் அடிக்கடி வீடியோவில் கையை முறுக்கி காட்டுறாரு. அது ஏன்னு தான் புரியல. இவர் போடுற ஒவ்வொரு வீடியோவிலையும் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசி வீடியோ போடுறாரு. இவரும் அசோக் ஸ்ரீநிதி கூட சேர்ந்துட்டு பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி அவரோட யூடியூப் சேனல்லையே போட்டிருக்காரு. இவர் பேசுகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரப்பு மட்டுமே நல்லவங்க மாதிரியும் மற்றொரு தரப்பு தப்பாக்குற மாதிரியும் பேசுகிறாரு. ஒரு விஷயத்தை சொல்லும்போது 2 பக்கமும் விசாரித்து எது தப்பு எது நல்லதுன்னு பேசுகிறது ரொம்ப நல்லது. இது அண்ணனுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் தெரிஞ்சும் வந்து ஒரு தரப்புக்கு மட்டுமே சாதகமாக பேசிட்டு வராரு. அது ஏன்னு தான் புரியலை. நல்ல மனுஷன், ஆனால் பாவம் இப்படி ஆயிட்டாரு. இவங்க 3 பேர் மட்டும் இல்லை நண்பர்களே, இன்னும் நிறைய பேர் அசோக் ஸ்ரீநிதி கூட சேர்ந்துட்டு கம்பெனிக்கு எதிராக மக்களை திருப்பி பல்வேறு தவறான செயல்களில் ஈடுபட்டு வராங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொருத்தராக பார்ப்போம். மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் மட்டுமல்ல, அது ஒரு குடும்பம். நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா நாம் தான் நின்று நம்ம குடும்பத்தை பாதுகாக்க வேணும். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நிலை மாறும். மக்கள் அனைவரும் நல்ல செய்திகளை கேட்போம். நம்ம நிறுவனம் நல்லபடியாக நமக்கு திரும்ப வரும். நம்பிக்கையோடு இருப்போம், பொறுமை காப்போம். நன்றி, வணக்கம்.